யார் ஃபர்ஸ்ட் 5G ஃபோனை அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். ரியல்மி தன்னோட அடுத்த பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய போட்டியில் ரியல்மி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் அப்படின்ட்டு சொல்லலாம், ஏன் அதை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் கில்லரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோன் தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ என்ன ஃபோன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? அதுதான் Realme X50 Pro. இந்த ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இந்த ஃபோனு மார்க்கெட்டில் எப்படி வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபோனோட பில்ட் குவாலிட்டி. ஸோ ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே Gorilla Glass 5 வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனு டியூவல் சிம் வேரியண்ட்டில் வருது. அண்ட் இந்த ரெண்டு சிம் கார்டுமே பார்த்தீங்கன்னாக்க 5G சப்போர்ட்டட். ஸோ 5G மில்லிமீட்டர் ரெண்டு சிம் கார்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த தடவை கலர்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரஸ்டி ரெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று மாஸ் கிரீன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கலருமே உங்களுக்கு மேட் ஃபினிஷில், பேக் பேனல் மேட் ஃபினிஷில் வரப்போகுது. ஸோ Gorilla Glass 5 லைட் ரிஃப்ளெக்ஷன், ஒரு மினிமல் லைட் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து தடுக்கிறதுக்கும் சரி, அண்ட் இந்த மேட் ஃபினிஷ் கொண்டுட்டு வரதுக்கும் அவங்களுக்கு ஒரு பேனலுக்கும் பார்த்தீங்கன்னாக்க 21 days டைம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இந்த டைமு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேவையில்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் நம்மளோட ஃபோனில் பின்னாடி இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம ஃபோனை கேஷுவலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோனோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னாக்க 207 grams இருக்குது. ஸோ அது எதனால் இவ்வளோ வெயிட் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம லேட்டர் பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான் இதோட பெரிய கீ ஃபீச்சர் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்க 6.44 inches ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்க HDR10+ சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனோட டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் பஞ்ச் இருக்கும். அண்ட் அந்த ஓவல் பஞ்சில் பார்த்தீங்கன்னாக்க 2 ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவோட கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. பட் இவ்வளோ பெரிய கான்ஃபிகரேஷனில் ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வாட்டர் ரிப்பல்லண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோட்டிங். அது லைக் ரொம்ப லேஸாக வாட்டர் ஸ்பிளாஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த மாதிரியான வாட்டர் ரிப்பல்லண்ட் மட்டும்தான் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்ததான் ஃபோனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அதுதான் ஃபோனோட கேமரா செட்டப். ஸோ குவாட்காம் செட்டப்பில் வருது இந்த ஃபோனு. அதாவது 4 கேமராவை வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்மளோட Realme X2 Proவில் என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த X50 Proலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற டாப்பில் ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னாக்க 12 மெகாபிக்சலுக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு 2x ஜூமில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். அண்ட் 5x ஜூமில் ஹைப்ரிட் ஜூம் பண்ணலாம். அண்ட் 20x வரையிலும் நம்மளால டிஜிட்டல் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இந்த செட்டப்பில் ரெண்டாவதாக இருக்கிற கேமரா தான் பிரைமரி லென்ஸு. இது ஒரு 64 மெகாபிக்சல் லென்ஸு. இது f1.8 ஆப்பர்ச்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனை நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க அது வந்து 16 மெகாபிக்சலில் தான் பிக்சல் பீனிங் டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு 16 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட 64 மெகாபிக்சல்லையும் நீங்கள் அன்லாக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க இதில் இருக்கிற ப்ரோ ஆர் அல்ட்ரா மோடில் தான் போயிட்டு உங்களால் அந்த வீடியோவை ஃபோட்டோவை எடுக்க முடியும். இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டில் மூணாவதாக இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னாக்க 8 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 119 டிகிரிக்கு உங்களால் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் நாலாவதாக இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னாக்க டெப்த் சென்சார். இது 2 மெகாபிக்சலுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா உங்களுக்கு பிரைமரி லென்ஸ் கூட சேர்ந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஸோ அந்த ஓவல் பஞ்ச் ஹோலில் 2 கேமரா வச்சிருக்காங்க. பிரைமரி லென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க 32 மெகாபிக்சலுக்கு சோனியோட IMX சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே பேர் கப்புளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 8 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்னாப்ட்ராகனோட 865 சிப்செட். ஸோ இந்த 865 சிப்செட் தான் உங்களுக்கு 5G மோடமோட வருது. அண்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸு வேற லெவலில் இருக்க போது. இந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 90 ஹெர்ட்ஸில் இருக்குது. அண்ட் இதோட
சிப்செட்டும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 865 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதோட ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்னாப்டிராகனோட 650 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணோட காம்பினேஷனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. கேமிங், வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், அண்ட் வீடியோவுக்கு வந்து ஸ்பீக்கர் செட்டப்ஸ்லும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் மிஸ்லினியஸில் சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஓவராலாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10ஓட வரப்போகுது. இந்த ஃபோனில் 6, 8, 12 அப்படின்ட்டு 3 ரேம் வேரியன்ட் இருக்கு. அண்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னாக்க 128 ஜிபியும் 256 ஜிபி, அதாவது 2 மெமரி வேரியண்ட்ல வருது. அண்ட் இந்த 2 மெமரியுமே UFS 3.0 ஃபைல் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பெட்டரான ரேம் இருக்க போகுது, அண்ட் ஒரு பெட்டரான ஸ்டோரேஜ் இருக்க போகுது, அண்ட் பெட்டரான சிப்செட் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபோனில் பெட்டராக இருக்குது. ஃபோனோட மிஸ்லினியஸ்லாம் பார்ப்போம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. இந்த ஃபோனில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் உங்களோட இயர்பீஸே வீடியோ பார்க்கும்போதும் கேம் விளையாடும் போதும் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடாக அன்லாக் பண்ணுது அப்படின்ட்டு யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியல்மி தரப்புல இருந்தும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோனோட பேட்டரி 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தடவை இதில் 65 வாட்ஸுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ X2 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 வாட்ஸுக்கு தான் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் மார்க்கெட்லேயே தி பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோனில் 65 வாட்ஸுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜரை இந்த ஃபோன் கூடவே ஷிப் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஓவராலாக என்னை பொறுத்தவரையிலும் இந்த ஃபோனில் IP68, அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதது மட்டும்தான் ஒரு குறை. மற்றபடி இவங்க இந்த ஃபோனோட கலருக்கும் சரி, மற்ற எல்லா கான்ஃபிகரேஷனுக்குமே ரொம்பவே மெனக்கெட்டு இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபோனை ஃபிசிக்கலாக பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.